ஹை கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குட்டி ரைடாக கேரளாவில் இருக்கிற அம்பநாடு எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு போகிறோம். ஸோ யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜேபி, இவரை வந்துட்டு நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருப்பார். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தான் நான் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இவர் பேர் வந்துட்டு ஜாஸ்பர். ஹை ப்ரோ. ஆக்சுவலி எனக்காண்டி வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து வெயிட் பண்ணிட்டாங்க, நான் தான் வந்துட்டு லேட் ஆகிட்டேன். அதனால் வந்துட்டு இப்போது சீக்கிரமாக வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ என்ன தெரியாதவங்களுக்குலாம் பை த வே, நான் தான் வந்துட்டு விஜய் பைக்கி ட்ராவல் லைஃப் ஸ்டைல் வந்து சுற்றிட்டு இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். கேரளாவோட பியூட்டிஃபுல்லான ப்ரீமியம் சைடை வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு வழியாக நாங்கள் 3 பேரும் ஆலங்குளத்துலேருந்து எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி போயிட்டு இருந்தோம். இதுக்கு ஊடையில் இருக்கிற பாவூர்சத்திரம், தென்காசி, செங்கோட்டை இந்த ஊர் எல்லாம் தாண்டி கொல்லம் கேரளாவில் லொக்கேட்டாக இருக்கிற அம்பநாடு எஸ்டேட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த ப்ரைவேட் எஸ்டேட்டுக்கு எப்படி போகணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். கரெக்டாக தென்காசி செங்கோட்டையை தாண்டின உடனே ஒரு இயற்கை அழகை பார்த்தோம் பாருங்கள். நான் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அப்படி நீங்களும் என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இயற்கை அழகை ரசிச்சிங்களா? இன்னும் இருக்குது, கதையை மட்டும் கேளுங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர் தாண்டின பிறகு ஆரியங்காவும் வரும், அதை தாண்டி கழுத்துருத்தின்னு ஒரு ஊர் வரும். அதில் ரைட்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் வரும், அதில் போயிட்டு இன்னொரு ரைட்டு, அப்புறம் இன்னொரு லெஃப்ட்டு. இதில் இருந்து கரெக்டாக அம்பநாடுக்கு 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். உங்களுக்கு போகிற ரோடு எல்லாமே இந்த மாதிரி ஆஃப் ரோடு தான் இருக்கும். பசங்க கூட பைக்கில் வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். கார்லேயும் வரலாம், பஸ் வசதி உண்டு, ஆனால் அது டைமிங்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியாது. இல்லைனா கழுத்துருத்தியில் ஜீப்பில் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. குரூப்பாக வந்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு கம்மியாக தான் வரும், அதிலே நீங்கள் வரலாம். அம்பநாடுக்கு முன்னே நெடும்பாரான்னு ஒரு ஊர் வரும், அங்கே நீங்கள் ஐஸ்ஃபீல்ட் ரப்பர் ஃபேக்ட்ரியை பார்க்கலாம். இதுதான் பப்ளிக் நார்மலாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் எஸ்டேட்டு. இதுக்கு அப்புறம் அம்பநாடு ப்ரைவேட் எஸ்டேட் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பநாடு ஹில்ஸ் வந்துட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டே அவங்க 2 பேர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு வந்ததுனால இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா, அப்படியே மேலே வந்துட்டு அந்த க்ளவுட் அப்படியே கீழே வந்து அப்படியே மறைக்குது. இங்கே அப்படியே சவுண்டு கேளுங்களேன், எப்படி அமைதியாக பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அதான் அந்த வியூ பாயிண்ட் தான். அப்படியே வர கொஞ்சம் கொஞ்சமாக வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அது என்ன சொல்கிறதுனே தெரில. வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அம்பநாடு எஸ்டேட்டுக்கு ரீச் ஆனேன். ஸோ கைஸ், ஃபைனலி வி ரீச் அம்பநாடு எஸ்டேட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்னால நமக்கு வந்துட்டு என்ட்ரி ஃபீஸுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு உண்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதான் வந்துட்டு அதோட என்ட்ரி. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அண்ணன் இருக்கார். அண்ணன் வாங்க, பேர் பிரீமன். அண்ணன் வந்துட்டு நம்ம திருநெல்வேலிக்காரர் தான், இங்கே தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் டெய்லி இங்கே தான் இருப்பீங்களா? ஸோ நீங்கள் வந்து அம்பநாடு ஹில்ஸ் வந்தால் வந்துட்டு அண்ணனை நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கா இல்லை எப்படி? ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஒரு ஆளுக்கு 100 ரூபா. மற்றபடி இந்த கார்லாம் இவங்கலாம் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஓகேண்ணா, ஓகே.
கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு வந்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு இங்கே என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்துட்டு இப்போ போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. பார்க்கலாம், இங்கேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மார்னிங் 8 AM வந்துட்டு 4 PM வரைக்கும் தான் வந்துட்டு அலௌடு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்பநாட்டில் இருக்கிற வந்துட்டு ஒரு குட்டி போஸ்ட் ஆஃபீஸ். பார்க்கறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குல்ல, அட்டகாசமாக பியூட்டிஃபுல். இப்போ நம்ம பார்த்தது தான் என்ட்ரன்ஸு. இதிலிருந்து வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் உள்ளே போகணும். உள்ளே வந்த கொஞ்சம் தூரத்தில் யானை வந்த அறிகுறிலாம் தெரிஞ்சிச்சு. ரோட்டில் யானை சாலைலாம் கிடந்துச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே ரவுண்டானா மாதிரி ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னு போயிட்டோம். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு இந்த ரோடு எஸ்டேட் ஃபேக்ட்ரிக்கு போகிற ரோடுன்ட்டு. உடனே திரும்பி வந்த வழியிலே வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆனோம். கைஸ் ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்பன்னாடோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ அந்த தெரிஞ்சு பாருங்கள் ஒரு போர்டு. ஸோ அதுதான் வந்துட்டு எண்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போகக்கூடாது. ஸோ இதுதான் லிமிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு போய் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். டன் 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 கைஸ், இங்கே பாருங்க வியூவை, பங்கமாக இருக்குல்ல, செம்ம இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு லைன் மாரி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பாருங்களேன், பசங்க போயிட்டு எழுதி வச்சுருக்கானுங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. கைஸ் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பநாடு எஸ்டேட்டில் இருக்கிற லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்டேட்டு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போட்டிருப்பாங்க இந்த ட்ரவன்கோ ரப்பர் டீ co.ltd அம்பநாடு எஸ்டேட்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு அலௌட் இல்லை. அதேமாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 AM to 4:30 PM. நான் வந்துட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 4 PM சொல்லியிருப்பேன். ஸோ 4:30 PM வரைக்கும் இங்கே அலௌடு. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 100 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி யாருமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு மத்தியானம். ஸோ அங்கேருந்து வந்தேன்ல அதில் இலக்கி. இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்பப்போ மாறுது. ஒரு சில நேரம் வந்துட்டு ஃபாக் வந்துச்சு, டக்குன்னு மழை பெஞ்சுது, டக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கி. அப்பப்போ வந்துட்டு கிளைமேட் மாறிட்டே இருக்குது. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சவுண்ட் பார்த்திங்களா, அப்படியே அந்த நேச்சரோட சவுண்ட் அப்படியே உங்களுக்கு கேட்கும். அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு டவர் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜியோ மட்டும்தான் வந்துட்டு இங்கே எடுக்கு. ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் கூட இங்கே வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஜியோ வச்சுருந்திங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து அந்த ஃபாக்லாம் அப்படியே ஒரு சில நேரம் வருது, ஒரு சில நேரம் வந்துட்டு அப்படியே வெயில் அடிக்கி, ஒரு சில நேரம் மழை பெய்யுது. இந்த மாதிரி தான் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தொட்டால் வந்துட்டு சாக்கடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வாரீங்கன்னா 1 day ட்ரிப் மாதிரி வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. பஸ் வந்துட்டு எனக்கு அந்த டைமிங்லாம் வந்துட்டு தெரில. நீங்கள் பைக்கு, காரு எதுனாலும் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு வரலாம். பட் வந்துட்டு 1 day ட்ரிப்பாக பிளான் பண்ணுறீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு அவ்வளோ வியூ பாயிண்ட்டாக அவ்வளோ இதாக டூரிஸ்ட் பிளேஸாக வந்துட்டு இல்லை. இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டு. சும்மா 1 day ட்ரிப் மாதிரி வந்தோம், இங்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வரலாம். ஸோ இப்போ நான் அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அங்கேருந்து பார்த்தா ஒரு எஸ்டேட் தெரியும். இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஸ்பீடாக போய். பாருங்க, ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். அங்கே தெரியுதா பார்த்தீங்களா ஒரு எஸ்டேட் ஃபேக்ட்ரி.
ஸோ அங்கே தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ரப்பர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்திங்கன்னா ரப்பர் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா இங்கே பிளான்டேஷன் பண்ணுறாங்க. ரப்பரு, அன்னாச்சி பழம், இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. பட்டு அந்த வியூ பாயிண்ட் தான் செம்மையாக இருக்குது. நான் ஜூமில் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது, பங்கமாக இருக்கா. அங்கங்கே ஓட்டையாக இருக்குது ஃபேக்ட்ரி. பட் ரன்னிங்கில் தான் போயிட்டுருக்கு. நாங்கள் பார்த்தோம். அங்கே பாருங்கள் ஹில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக வரீங்கன்னா வந்துட்டு தரமான ஸ்பாட்டு பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி மணி வந்துட்டு 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது. இனி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆனச்சாடி வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போகுமா என்னன்னு தெரில. ஏன்னா வந்துட்டு இன்னொரு பிளானும் இருக்குது, அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கீழே இறங்கிடுவோமான்னு தெரில. ஏன்னா பைக்கில் வர பெட்ரோல் இல்லை, எனக்கு இல்லை. அந்த அன்றைக்கி பார்த்திங்களா ஒரு ராயல் என்ஃபீல்டு, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லை. ஸோ அதனால் கீழே போகிற வர போயிட்டு பெட்ரோல் இருந்தால் அங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாலியாக்காரா, மாம்பழத்தரா, இந்த மாதிரி 2 பிளேஸ் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே போக முடியுமான்னு தெரில. பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்துட்டு இதோட என் பண்ண வேண்டியதான். பட் இப்போ இல்லை, போகிற வழியில் பார்ப்போம். ஏதாச்சும் வியூ பாயிண்ட் பார்க்க முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் வந்துட்டு அப்படியே நம்ம மேலே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. இதையும் நீங்கள் பாருங்கள். மேலே வந்துட்டு ட்ரோன் பறந்துட்டுருக்கு. ட்ரோன் ஷாட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி இன்னும் பக்கத்தில் தெரியும். ஸோ இருக்குது ட்ரோனு. ஸோ பார்க்குறதுக்கே இந்த வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு வந்துட்டு பார்க்கலாம் இங்கேருந்து. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எல்லோ கலர் லைன் வந்துட்டு போட்டிருப்பாங்க, இதை தாண்டி அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் என்ன, வெயிலெலாம் வந்துட்டு சரியான வெயில் அடிக்கி 2 மணிக்கு. நான் வந்துட்டு கூலிங்காக இருக்குன்னு பார்த்தா வெயில் அடிக்கி. பட்டு கிளைமேட் அப்பப்போ மாறுது, அதனால் ஒன்றும் தெரியாது இந்த ட்ரோன்றது. ஸோ நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அங்கேருந்து அப்படியே ஏறி வந்துட்டு இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எப்படின்னா இந்த சைடு போனால் வந்துட்டு நம்ம மேலே பார்த்தோம்ல ஒரு டீ எஸ்டேட்டோட ஃபேக்ட்ரி. ஸோ அந்த பிளேஸுக்கு போகிறது. இங்கே வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கெல்லாம் ஒரு கடை உண்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு டீ கடை மாதிரி உண்டு. ஸோ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் டீ குடித்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு போண்டாலாம் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எதாவது சாப்பிட்னா வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுட்டுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஹோட்டல் உண்டு. ஸோ நீங்கள் இங்கேயே வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பிளேஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக, எப்படின்னா இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்னால ரொம்ப பேருக்கு ஆக்சஸ் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே நான் சொன்னல பே பண்ணிட்டு தான் வந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்குது, காமாக இருக்குது. இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு இந்த எஸ்டேட்லேயே வந்துட்டு தங்கி வேலை பார்க்குறவங்க. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அந்த ஃபுட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா கேரளாவோட ஃபுட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல். நம்ம கூட வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் வந்து ஹோட்டல், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைஸ் கேரளாவோட ஃபுட்டு. பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அரிசி ரொம்ப பெருசாக இருக்குது. சாப்பிட்லாம் கைஸ். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறமா சோறு பார்த்திங்கன்னா வந்துட்டு பெருசாக இருக்குது. அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் கூட்டு. இது வந்துட்டு ஆமாம் வெண்டைக்காய் கூட்டு தானே, அது இப்படி தான் இருக்குது வெண்டைக்காய் கூட்டு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய். இது வந்துட்டு முருங்கைக்காய் கூட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. நாங்கள் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு வாங்கினோம். நார்மலாக சாப்பாடு வெஜ்ஜு சாப்பாடு பார்த்திங்கன்னா 80 ருபீஸு. ஃபிஷ் ஃப்ரையோடு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 120 ருபீஸு. ஓகே, ஃபுட்டு வந்துட்டு ஓகே. நாங்கள் வந்துட்டு அம்பநாடு எஸ்டேட்டில் வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்டுருக்கோம் கைஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே பஸ் இப்போ தான் டைமிங் கேட்டேன், அவங்கக்கிட்ட பேசணும்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு மார்னிங் 6:30க்கு வந்துட்டு அம்பநாடுக்கு வருமா, அதுக்கப்புறமா ஈவினிங் 6:30க்கும் அதேமாரி வந்துட்டு அம்பநாடு வருமா. 2 ட்ரிப் மட்டும்தான் வந்துட்டு பஸ்ஸுக்கு வந்து எடுப்பாங்களாம். ஆக்சுவலி அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவர் சொன்னதெல்லாம் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு பஸ்ஸோட எண்ட் பாயிண்ட்டு. நம்ம போன வியூ பாயிண்ட்லாம் வந்துட்டு இதில் போனால் வந்துட்டு வியூ பாயிண்ட் வரும்.
நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கேயே நின்று பார்க்குற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் உள்ளெலாம் போக முடியாது. உள்ளே போனால் அதுக்குள்ளே பஸ் எடுத்து போயிடுவாங்க. ஸோ அதேமாரி நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் வர்றதா இருந்தீங்கன்னா வந்துட்டு வியூ பாயிண்ட்லாம் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். இங்கே வர்றதுக்குன்னே வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த ஜீப்லாம் இருக்குது. நீங்கள் அதிலே வந்துட்டு கேட்டு வந்துட்டு வரலாம். பட் அதோடய ப்ரைஸ்லாம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இப்போது வந்து நாங்கள் டேரெக்டாக கிளம்பி ஆனச்சாடி வியூ பாயிண்ட் போகிறோம். அங்கேருந்து அப்படியே இறங்கி திருவனந்தபுரம் போகலான்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். பார்ப்போம். அப்படியே திருவனந்தபுரம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு சாலியக்காரா போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வண்டியில் வேறு பெட்ரோலில் டேரெக்டாக அப்படியே திருவனந்தபுரம் போயிட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுற்றணும், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு சாலியக்காரா போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். பார்ப்போம். எஸ்டேட்டில் இருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். உங்ககிட்ட சொன்னல ஆனச்சாடி வியூ பாயிண்ட்டு போகலான்னு. ஆனால் இப்போ தான் என்ட்ரன்ஸில் சொன்னாங்க அங்கே ரோட்டில் கரடி நடமாட்டம் இருக்கிறதுனால அங்கே போகிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்த வழியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எஸ்டேட்டில் இருந்து வெளில வந்தாச்சு. இதுதான் எஸ்டேட்டுக்கு அம்பநாடு எஸ்டேட்டு போகக்கூடிய ரோடு. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தென்காசி. இந்த சைடு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு தென்மலா, பூனலூர், அப்படியே திருவனந்தபுரம் போகலாம். நீங்கள் அப்படியே தென்காசிலேருந்து வந்தீங்கன்னா இங்கனக்குள்ளே வந்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போர்டு போட்டிருப்பாங்க, அம்பநாடு எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரைட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோடு உள்ளே போகும். இங்கே தான். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அம்பநாடு எஸ்டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு போகலாம். அம்பநாடு எஸ்டேட்டு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நமக்கு நீங்கள் வந்து ஃபேமிலியாக ட்ரிப் வரீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சும்மா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில வீடுகள்லாம் இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பசங்களாம் வரீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபேமிலியாக வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து நீங்கள் போய் பார்க்கணுமானா அவ்வளோ ஒர்த்து இல்லை, அவ்வளோ வியூ பாயிண்ட்லாம் இல்லை. ஏன்னா சும்மா நார்மலாக ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறது, மேலேருந்து பார்த்தா ஒரு எஸ்டேட் தெரியும், அவ்வளோதான், சிம்பிள் தான். பட் அனிமல் சைட்லாம் வந்துட்டு இருக்குமான்னு தெரில. ஏன்னா நாங்கள் போகும்போது எதுவுமே வந்துட்டு இல்லை. ஸோ மேபி நீங்கள் போகும்போது இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டேரெக்டாக இங்கேருந்து வந்துட்டு ஆனச்சாடி வியூ பாயிண்ட் போகணுன்னு தான் பிளான். பட் அங்கே வந்து கரடி இருக்கனால வந்துட்டு அலோவ் பண்ணல. ஸோ இந்த விளாகை வந்துட்டு நான் இதோட வந்துட்டு என் பண்ணுறேன். பார்க்கலாம் கைஸ், we will see you guys next video. ஸோ பீஸ் அவுட் அண்ட் சேஃப் அண்ட் பாய் ஃப்ரம் விஜய். நிறையா பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த விளாகில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு வரும், பார்க்கலாம்.